சற்று முன் டெல்லியில் நடந்தது தெரியுமா? சீனாவை கதறவிட்டு மோடி அமித்ஷா செய்த சம்பவம் அமைதியாக இருந்தது. இதற்குத்தானா? சைபர் மோசடியில் பணத்தை இழந்தவரா நீங்கள்? சைபர் குற்றங்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் அவசியம். வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். சைபர் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு ஆய்வு. ஒரு காலத்தில் சைபர் குற்றம் என்றால் என்ன என்று கேட்டோம். இன்று இதை பற்றி தெரியாதவர்களே இல்லை. கம்ப்யூட்டர் மனித வாழ்க்கையை எளிதாக்கிவிட்டது. பண பரிவர்த்தனையை சுலபமாக்கிவிட்டது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பெருக பெருக டிஜிட்டல் குற்றங்களும் அதிகரித்து விட்டன. டிஜிட்டல் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சைபர் குற்றங்கள் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டு 15,69,000 இருந்தது. இது 2024ஆம் ஆண்டு 22,68,000 உயர்ந்துள்ளது. அதாவது 42% வளர்ச்சி. புகார் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை 1,31,00,000 1,91,00,000 உயர்ந்திருக்கிறது. மக்களின் தொழில், வாழ்வாதாரம், பொருளாதார நிலை, வாழ்நாள் சேமிப்பு போன்ற அனைத்தையும் நிலைக்குலைய செய்யும் இந்த மோசடியை இரும்பு கரம் கொண்டு தடுத்து வருகிறது மத்திய அரசு. சைபர் மோசடியில் மக்கள் இழந்த பணம் 2024இல் 22,849 கோடியிலிருந்து 2025இல் 22,504 கோடியாக குறைந்திருக்கிறது. அதாவது 1.5% குறைந்துள்ளது. இது என்ன பெரிய விஷயம் என்று கேட்கிறீர்களா? இதே காலத்தில் உலக நாடுகளில் சைபர் குற்றங்கள் 33% அதிகரித்திருந்தன. சைபர் குற்றங்கள் உலக நாடுகளில் கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகரித்து வரும் போது நம் நாட்டில் சற்று குறைந்திருப்பது நமக்கு பெருமை தரும் விஷயம் அல்லவா? நம் நாட்டில் இது எப்படி சாத்தியமாயிற்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். கடந்த 6 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகள்தான் சைபர் குற்றங்களின் வளர்ச்சி தடைப்பட காரணம். அரசு நடவடிக்கைகள் 3 நோக்கங்களை கொண்டவை. 1. புகார் பெறப்பட்டவுடன் கால தாமதம் இன்றி குற்றவாளிகளை துரத்தி பிடிப்பது. 2. மோசடியில் சுருட்டப்பட்டுள்ள பணத்தை டிஜிட்டல் லாக் செய்வது. 3. சுருட்டப்பட்ட பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் உடனடியாக இறங்குவது. இந்த 3 நோக்கங்களையும் நிறைவேற்ற மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தன என்பதையும் பட்டியலிடுவோம். வாருங்கள். 2018ஆம் ஆண்டு இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் எனப்படும் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் அமைக்கப்பட்டது. சைபர் குற்ற உதவி எண் 1930 அறிமுகப்படுத்தப்பட்டது. மோசடி நடந்தவுடன் கால விரயம் ஏற்படாமல் புகார் அளிக்க E0 FIR அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சண்டிகர், கோவா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் செயல்பட்டு வரும் இந்த வழிமுறை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவாக்கப்படும். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் NCRP என்ற செயலி உருவாக்கப்பட்டது. அனைத்து புகார்களும் இந்த செயலியில் பதிவேற்றப்படுகின்றன. சைபர் குற்றவாளிகளின் விவரங்களை பதிவேற்ற சந்தேகத்திற்குரியோர் பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தளத்தில் சேர்க்கப்பட்ட குற்றவாளிகளின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும். சைபர் குற்றங்கள் விசாரணை என்பது மற்ற குற்றங்களின் விசாரணை போன்றது அல்ல. அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே சைபர் குற்றங்கள் நடைபெறுகின்றன. எனவே இதுபோன்ற குற்றங்களின் விசாரணைக்கும் அதிநவீன தொழில்நுட்பம் அவசியமாகிறது. இதற்கு ஏற்றாற்போல் பிரதிபிம்பம் சமன் வாய் எனப்படும் புதிய நுண்பொருள் தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்படாத இணையங்கள், அங்கீகரிக்கப்படாத பண பரிவர்த்தனை செயலிகள் போன்றவற்றை கண்டறிந்து முடக்க சகயோக் எனும் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. சைபர் குற்ற விசாரணைக்கு என்றே தனியாக 25,000 துறை நிபுணர்கள் கொண்ட நேஷனல் சைபர் ஃபாரன்சிக் லேபரட்டரி என்ற அமைப்பு அனைத்து மாநிலங்களிலும் துவங்கப்பட்டுள்ளது. மென்பொருள் தொழில்நுட்ப நிபுணர்களுடன் 5,000 பேர் கொண்ட சைபர் கமாண்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சைபர் வாலண்டியர் என்ற தன்னார்வலர் அமைப்பு உருவாக்கப்பட்டு 55,000 பேர் சைபர் குற்றங்களை தடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் தனித்தனியாக இயங்கி வந்த சைபர் கிரைம் தடுப்பு முகமைகள் சைபர் ஃப்ராட் மிட்டிகேஷன் சென்டர், சைபர் குற்ற குறைப்பு மையம் என்ற புதிய அமைப்பின் கீழ் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. வங்கிகள், நிதி நிறுவனங்கள்,
காப்பீட்டு நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், இன்டர்நெட் சேவை நிறுவனங்கள், பல்வேறு ஒழுங்காற்று ஆணையங்கள், மாநில காவல்துறை போன்ற அனைத்தும் இந்த அமைப்பின் கண்காணிப்பில் வந்துவிடும். மக்களிடையே வருடத்திற்கு இருமுறை சைபர் குற்றங்கள் பற்றியும் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் விழிப்புணர்வு வாரம் நடத்தப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் மொபைல் இணைப்பை பாதுகாத்துக் கொள்ளவும், தேவை ஏற்பட்டால் எண்ணை முடக்கவும், தொலைந்த மொபைல் போனை மீட்கவும் சஞ்சார் சாதி என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் உடனடியாக பலனளிக்க ஆரம்பித்துவிட்டன. பெரிய அளவில் சைபர் குற்றங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் அரெஸ்ட் என்னும் மிரட்டல் மோசடிகள் 84% குறைந்துள்ளன. இந்த வகை மோசடி மூலம் ஏற்பட்ட பண இழப்பு 86% குறைந்துள்ளது. புகார் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அதிகரித்துள்ளது. குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை அதிகரித்துள்ளது. த்ரெட் அனாலிசிஸ் யூனிட் என்ற புதிய குற்ற தடுப்பு அமைப்பு குறுகிய காலத்தில் 117 மோசடி முயற்சிகளை கண்டறிந்து தடுத்துள்ளது. 5000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சூதாட்ட செயலிகளும் பந்தய செயலிகள், பெட்டிங் ஆப்ஸ் தடை செய்யப்பட்டுள்ளன. சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனைக்கு சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தும் மியூல் அக்கவுண்ட் எனப்படும் வங்கி கணக்குகள் ஆயிரக்கணக்கில் முடக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கணக்குகளின் செயல்பாட்டு காலம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மியூல் அக்கவுண்ட் எதுவுமே ஒரு வாரத்திற்கு மேல் செயல்பாட்டில் இருக்க முடியாது. அதற்குள் அவை கண்டறியப்பட்டு முடக்கப்பட்டுவிடும். சைபர் குற்றவாளிகள் ஆதார் அடிப்படை பண பரிவர்த்தனை செயலிகளைத்தான் தங்கள் மோசடிகளுக்கு அதிகம் பயன்படுத்துகிறார்கள். கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் ஆகிய 6 மாநிலங்களில் இந்த வகை மோசடிகள் அதிகம். தற்போது இந்த செயலிகள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டன. இதுவரை 36,220 செயலிகள் முடக்கப்பட்டுள்ளன. 107 பேர் உள்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேமெண்ட் செயலிகள் மூலம் தனிநபர் வங்கிக் கணக்கு தகவல்கள் வெளியேறாமல் இருக்கும் பொருட்டு அனைத்து வங்கிக் கணக்குகளையும் உள்ளடக்கிய அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் எனும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளில் சந்தேகத்திற்குரிய டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்தும் மத்திய அரசின் கண்காணிப்பில் உள்ளன. இவை 24/7 கண்காணிக்கப்படுகின்றன. மேலும் மோசடியால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவ பினான்சியல் கில் செயின் குறுக்கீடு என்ற புதிய விதிமுறை வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 9,500 கோடி மதிப்பிலான சைபர் குற்றங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி பெங்களூரு சேர்ந்த மகேஷ் பாபு சைபர் குற்றத்தில் 2,16,00,000 ரூபாயை இழந்தபோது உதவி எண்ணில் புகார் பதிவு செய்தவுடன் குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. பினான்சியல் கில் செயின் மூலம் மோசடி செய்யப்பட்ட பணம் நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்கப்பட்டுவிடும். மிக குறுகிய காலத்தில் உரியவருக்கு திருப்பி அளிக்கப்பட்டுவிடும். சஞ்சார் சாதி செயலியில் இதுவரை 4 கோடிக்கும் அதிக மொபைல்களும் அவற்றுடன் தொடர்புள்ள 3,19,000 IMEI அதாவது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி எனப்படும் கருவி அடையாளங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. 9,42,000 சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன. 3,255 ஸ்கைப் ஐடிகளும் 77,195 வாட்ஸ்அப் கணக்குகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. 59 சீன வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நம் நாடு குற்றமற்ற பாதுகாப்பான இணையவெளியை நோக்கி நகர்கிறது. சைபர் குற்றங்களை தடுப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, மக்களின் பொறுப்பும் கூட.